Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. டாக்டர் இன்னொன்று கேட்கணும். சரி, நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஹாவ் யூ காட் பத்மஸ்ரீ ஸ்டில்? இல்லை, I have not gone looking for it. Okay. Okay. But you deserve it. You really deserve Thank it. you so much. Thank you so much. Applause should come, I feel, on its own. True. You should not go chasing after applause. True. So, if it comes, God's blessing. இல்லை, பிகாஸ் 15,000 சொல்கிறதே ரொம்ப குறைவு எனக்கு தெரிஞ்ச அவர் சொல்கிற ஆப்ரேஷன். ஏன்னா அவர் ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணி கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாருங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக அப்படி ஜென்ரலாக சொல்லிட்டாரு. பிகாஸ் இன்றைக்கி நியூரோங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி ஆன் தி பிரெயின் சைடு, இட் இஸ் ஆல்சோ பேக் ஆப்ரேஷன், ஸ்பைன். ஸோ நான் இங்கே வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் டாக்டர். த மூமெண்ட் பேக் பெயின்னு வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு சராசரியாக 90% they go away to ஆர்த்தோட்ட போய்ட்டு ட்ராக்ஷன்லாம் போட்டு எல்லாம் வந்து ரொம்ப மிசரபிளாகி தான் உங்ககிட்ட வராங்க. அது ஏன்னா இப்போ நீங்கள் இது வார்த்தை சொன்னது என்னோட ஆர்த்தோபெடிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கோச்சுப்பாங்க. இல்லை, பட் பேசிக்காக அதை நியூரோ ப்ராப்ளம் வந்து எப்படி ஆர்த்தோவில் ட்ரீட் பண்ணலான்னு எனக்கு இது ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ வெரி கிரே ஏரியா. பிகாஸ் முக்கியமாக என்னென்னா நம்ம நேச்சர் பார்த்திங்கன்னா அந்த நரம்பு நர்வ்ஸ் வந்து ரொம்ப நாசுக்கான விஷயம். நேச்சர்லேயே எது நீங்கள் நாசுக்கான விஷயம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது பூ கிடையாது, இது கிடையாது, இது நரம்பு, த நர்வ்ஸ். அந்த நரம்பை எப்படி காப்பாற்றுறது? ஸோ ஒரு போனி ஷெல், ஒரு போனி ரிங்கில் வச்சுருக்காங்க. த நேச்சர், ஹூஎவர் கிரியேட்டட், காட் ஆர் வாட் எவர், அது வந்து டு ப்ரொடெக்ட் இட், இட்ஸ் இன்சைட் அ போனி ரிங் ஸோ தட் நத்திங் கேன் ஹர்ட் இட். ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாமே அந்த போனி ரிங்குள்ளே இருக்குது. தட்ஸ் ஹவ் இட் இஸ் சேவ்டு. ஸோ அந்த போனுக்குன்னா ஆர்த்தோபெடிக்னு வரும், நர்வ்ஸ்னால் நியூரோசர்ஜரின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு கிரே ஏரியா. ஸோ ட்ரெடிஷ்னலி போத் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் அண்ட் நியூரோசர்ஜன்ஸ் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ வந்து there is a special category of people called spine surgeons who specialize only in spine surgery. But majority of these spine surgeons work only on the bony part of the spine. The neurosurgeons work on the nerves. So enna keta, the best thing would be ஒரு major spine surgery இருக்குன்னா நியூரோசர்ஜனோ ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ சேர்ந்து பண்ணணும். வெரி குட். The combination of the two best skills பண்ணாக்க outcome will be best. ஆனால் அப்படி வர மாட்டேங்கிறாங்களே டாக்டர். இவர் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆர்த்தோகிட்ட போனீங்கன்னா அவர் தனியாக ஓகே வீல் ஆப்ரேட்னு தான் சொல்கிறாரு, நியூரோ உள்ளே கூப்பிட்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, வேற நியூரோ கிட்ட போயிடுங்கிறாங்க. ஸோ அந்த ஈகோ இருக்கு இல்லைங்களா? அந்த that's one of the biggest words, one of the biggest problems everybody has. But I think when you look at ஒரு ஸ்பைன் சர்ஜரி நல்லபடியாக பண்ணணும். நிறைய பேர் தனியாக பண்ணுறாங்க, இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் டூ. பட் இன் மை மைண்ட், டு டூ ஜஸ்டிஸ் இன் அ மேஜர் ஸ்பைன் சர்ஜரி, இட் இஸ் குட் ஆல்வேஸ் டு ஹாவ், as a neurosurgeon in my team, there is always an orthopedic spine surgeon. Oh, very always. Nice. Okay. So that அவங்களோட ட்ரைனிங் ஸ்கில்ஸ் வந்து can come to the patient also. I think that is very, very important. And there is no ego in that. எல்லாருக்குமே எல்லாமே வராது இல்லை. True. Even a good cook, a chef in a major hotel, அவங்க வந்து I'm a chef for East Asian foodம்பாங்க. அவங்கள போய் இட்டாலியன் ஃபுட் பண்ணுனா வராது, அதுக்கு தனி ஷெஃப். So there is no harm in saying please help me or let's work together. True. Very true. ஸோ வேணா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை வந்து மை மதர் ஹேட் அ ஹார்ட் அட்டாக். ஸோ அது ஹார்ட் அட்டாக்குக்கு முன்னாடி ஐ திங்க் ஹார்ட் அட்டாக் அண்ட் தென் ஐசியூவில் இருந்தாங்க. ஒரு சம் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து அது சரியே ஆகலை. அப்போ ஐ வாண்டட் டாக்டர் செரியன் டு மீட்.
ஸோ ஈசட் அம்மா நான் விஜயாவில் இருக்கேன்ம்மா, நீ வந்து அவங்கள சூர்யாவில் வச்சுருக்க, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டேக் த ஹாஸ்பிட்டல் பர்மிஷன், அதுக்கப்புறம் தான் நான் உள்ளேயே வர முடியும் அப்படின்னாரு. ஸோ ஐ டோன்ட் நோ ஆல் திஸ். நான் நினச்சேன் இப்போ ஒரு பெரியவராக இருந்தால் நம்ம கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்படிலாம் ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆனால் ஸ்ரீகுமார் வாஸ் வெரி கைண்ட். இஸ் அட் நோ ப்ராப்ளம்மா, அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொஃபஸர், வர சொல்லுங்க. வந்தார், அம்மா பார்த்தார், காலில் ஒரு டைட் பேண்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. டப்புன்னு அதை அவுத்து விட்டு ஷீல் பி ஆல்ரெடி யூ கேன் டிஸ்சார்ஜ் டுமாரோட்டு போயிட்டார். சம்டைம்ஸ் இந்த டெக்னிக்ஸ் வந்து உங்களை மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது இருக்கு இல்லையா? கரெக்ட். அது நிறையா பேர் வந்து என்கிட்ட வருவாங்க, கழுத்து வலிக்குது, இங்கே பேக் ஆஃப் த ஹெட்டில் வலிக்கிறதுன்னு வருவாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் பேஷண்ட், ஆக்சுவலி ஹி வாஸ் I think a cinematographer or somebody asked my wife and then came to me. Nothing was wrong. 2 months before he had changed his pillow. ஓகே. So I told him, திருப்பி அந்த பழைய பில்லோக்கே போங்க, சரியாக போயிடும். யாராவது சினிமாட்டோகிராஃபர் வந்திருந்தா நான் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லிவிட்டு தான் வந்திருக்கணும். பாதி பேர் சென்னையில் வந்து நம்ம ஆளுங்க தான் இங்கே. So sometimes it is something as simple as that. But we must not ignore things as a doctor, but also think of what is common, logic. அதுதான் ரொம்ப முக்கியம். டாக்டர், நான் ஒரு தடவை வந்து எம்ஜிஎம் வந்தபோது நிறைய அரபிக் பீப்புளை பார்த்தேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு வாரத்தை கூட பேச வரல. அவங்களை எப்படி டாக்டர் டீல் பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் நார்மலாக ஃபுல்லாக பேசுகிறதுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஐ ஹாவ் அ பேஷன் ஃபார் லேர்னிங் லாங்குவேஜஸ். ஸோ ஐ எம் நவ் லேர்னிங், ட்ரைங் டு லேர்ன் அரபிக் அண்ட் ஸ்பீக் அரபிக். அவங்களோட ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட் வந்து அவங்களோட மொழியிலேயே நம்ம பேசினா அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம். எஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் ஸோ ஃபார் அவே. ஸோ கேஃபில் ஹால் மீன்ஸ் எப்படி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ்லாம் பேசி யூ கேன் திஸ் திங். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன்ஸ், டு லேர்ன் லாங்குவேஜஸ். ஐ ஸ்பீக் அபவுட் 4 to 5 languages. ஸோ இப்போ அரபிக் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை அரபிக். ஸோ எவ்ரி டே இஸ் a learning process. Every day is a learning process. And you were just telling me regarding that இந்த கோவிட் டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. See, COVID time is a new experience. ஏன்னா திடீர்னு லாக்டவுன், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வந்து போகணுமா வேண்டாமா, எக்ஸ்போஸ் ஆகணுமா. ஸோ சம்டைம்ஸ் கொஞ்சம் டைம் இருந்தது கையில். என்னால் சும்மா உட்கார முடியாது உங்களை மாதிரி. நீங்களும் டைம் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோடய பழைய ஆப்ரேட்டிவ் வீடியோஸ் எடுத்து அதை கொஞ்சம் எடிட் பண்ணி ஃபார் டீச்சிங், ஹவு டு டீச் யங்ஸ்டர்ஸ். ஸோ அதை பண்ணி தென் ஐ ஸ்டார்டட் ட்ராயிங். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த வீடியோவை பார்த்தா புரியாதுன்னு அது அக்கம்பனிங்க்கு ட்ராயிங் ஒரு பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அது கலர் பண்ணி இட் இஸ் ஜஸ்ட் டு கிரியேட் அன் அட்லஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் அண்ட் டீச்சிங். So that is also something which I am doing now. So it's for students, it will be a great help. For students and young neurosurgeons, it will be I hope it will be a great help. Excellent. நீங்கள் புக் ஏதாவது எழுதிருக்கீங்களா டாக்டர்? I have co-edited neurosurgery books along with Professor Ramurthy. So the 2 book we have published. What about your own book, doctor? Not yet. I hope that I want to do something like this. பிகாஸ் இப்போது இருக்கிற காலத்தில் இன்டர்நெட் மூலமாக எல்லாம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன் யுவர் ஃபோன். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ரைட்டிங் புக்ஸ், ஐ திங்க் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு டு டேக்கிள் சர்ஜரிஸ், ஹவு டு டூ த சர்ஜரிஸ் இஸ் மோர் ரெலவெண்ட் நவ். நீங்கள் வந்து பேசிக்காக இப்போ வந்து இன்னும் நீங்கள் அடைய வேண்டியது ஏதாவது அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய. ரியலி we are see what I've been doing in the last 5 years or so is operating brain stemனு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம பிரெயினில். அதுதான் நம்ம மூச்சு எடுக்கிறது, நம்ம ஹார்ட்டோட பீட் கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். ஓகே. ஸோ முன்னாடிலாம் அது உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணுறது ஆபத்து, பண்ணால் பேஷண்ட் பிழைக்க மாட்டாங்க, பண்ணவே கூடாதுன்னு ஒரு நோ டச் ஜோன் இருந்தது. பட் with technology, with improvement in techniques, வந்து இப்போது we've started doing that. In last 5 years I've been concentrating on that. Excellent. The next ambition for us is to do fetal neurosurgery. அப்படின்னா குழந்தை வந்து அம்மாவோட வயத்தில் இருக்கிற டைம்லேயே சம்டைம்ஸ் அந்த அல்ட்ராசவுண்ட் மூலமாக சர்டன் அனாமலிஸ் தெரியும்.
அது வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா அது வந்து குழந்தை பிறந்தப்புறம் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆக்சுவலி ஜஸ்ட் 15-20 days ago நாங்கள் வந்து ஒரு 5-day old சைல்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். பட் அதை வந்து இஃப் வி ஆப்ரேட் when the child is inside the mother, the results வந்து ரொம்ப are much better. வாவ், எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு So பாருங்க. that is my next ambition. So ஏதாவது இருக்கானா டெஃபினட்டாக இருக்கு. வாவ் வாவ், வெரி நைஸ் வெரி நைஸ். ரியலி உங்களுடைய ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகணும் டாக்டர். ஏன்னா எவ்வளோ ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆங்ஸைட்டியை வந்து அது சரி பண்ணணும்னு Definitely, நினைக்கும் போது definitely. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர், ஐ ஹேவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பேஷண்ட்ஸ் நோ ப்ராப்ளம். which I would love to ask. And moreover, முதல்ல உங்கள் பேரனை பற்றி சொல்லுங்கள். பேரன் வந்து ஜாய் அண்ட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அ ஸ்மைல் டு மை ஃபேஸ். ஸோ நைஸ். பையன் நடக்கும்போது வராமல் இருந்தீங்க, பேரன் நடக்கும்போது இருந்திருக்கீங்களா? இருந்தேனே, வெரி குட். டெஃபினட்டாக இருந்தேன். அண்ட் அவன் பேர் ஆரியன் ஸ்ரீதர். ஓகே. இப்போ தான் 2 years old. He was born on Doctor's Day, July 1st. வாவ். So he's a real bundle of joy and gives all of us a lot of joy. இதுக்காக கொஞ்சம் டைம் சீக்கிரம் முடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடுறீங்கன்னு சொல்லுங்க. Definitely எப்போல்லாம் முடியறதோ definitely I'm spending time with him. So nice, so nice. See, that is what a grandparent is all about. ஆனால் அதுக்கு அவர் வயசு சொல்லலை. I'm just saying. Okay, questions we will start asking him now. சார், தேன்மொழி அப்படின்றவங்க, அவங்களுக்கு வந்து 41 years ஏஜ் ஆகுது. L5S1 அப்படின்னு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கான். என்ன பண்ணாலும் அது சரியாகலை அப்படின்றாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன சார்? ஆக்சுவல் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து அதோட கோரிலேட் பண்ணிட்டுனா க்யூர் வந்து சர்ஜரி தான். ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அதில் பெரிய டிஸ்க் இருந்ததுன்னா பின்ன சர்ஜரி பண்ணியிருக்கணும். பட் அதுக்கு முன்னாடி பாக்கி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு வரலாம். மாலினி சிவா, பெண்களுக்கு ஏன் அதிகமாக பேக் பெயின் வருதுன்னு கேட்குறாங்க சார். ஏன்னா அவங்க நிறையா வேலை செய்கிறாங்களா? ஐ டோன்ட் நோ. புஷ்ரா பிரவீன், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 12 years பேக் பெயின் இருந்துச்சான். ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சர்ஜரி பண்ணால் சரியும் ஆகலாம், சரியாகவும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க சார். டெஃபினட்டாக சர்ஜனை மாற்றணும். ஏன்னா சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா ரிசல்ட்டை பற்றி பின்ன டெஃபினட்டாக யுவர் டாக்டர் இஸ் ராங். ஸோ கெட் another ஒப்பீனியன், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கிங்க. ராஜேஸ்வரி சுகுமார், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இளைய தலைமுறைக்கு வந்து அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க எந்த விதமான ஃபுட் சாப்பிட்ணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுவுமே எக்ஸசிவாக பண்ணக்கூடாது. டயட்டிங்காக இருக்கட்டும், எக்ஸசிவ் ஈட்டிங்காக இருக்கட்டும். நான் வந்து இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறது கிடையாது. எல்லாமே சாப்பிடலாம், பட் ஒரு அளவுக்கு சாப்பிடலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் ஹெல்த்தியாக டெஃபினட்டாக ஆக்டிவாக இருக்கணும். நம்ம பாடி வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம வந்து we can be healthy. அதே மாதிரி மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கணும், பாடியும் ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் அதுக்காக வேண்டிய மிதமாக ஒரு மீடியம் லெவலில் சாப்பிடணும். எல்லாமே சாப்பிடலாம். there is nothing wrong with eating anything. ஜெயசித்ரா கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு 75 வயதாகுதான், முதுகு கூன் அது வந்து சரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த முதுகு ஏஜ் ஆக இந்த கூனறது வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ஏஜிங். அது வந்து ஒரு தடவை ரொம்ப அந்த டிகிரி ஆஃப் பெண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பின்ன ஒன்றும் பண்ண முடியாது. பட் முதல்லையே ஸ்டார்ட் ஆகிற டைமில் நிறையா விஷயங்கள் எக்ஸசைஸ், பெல்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பட் ரொம்ப கூனல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுறது வந்து முடியாது. சஞ்சித் ரவி, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 32 வயசில் வந்து ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு 40 வயசு ஆகுதான். இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் வரல இல்லை, இப்போ நீ ஏன் கவலை? பிரபா நித்தின், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 இயர்ஸாக அவருக்கு வந்து ஸ்பாண்டிலைசிஸ் இருக்கான், ஆனால் இப்போ வந்து மைக்ரேனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க சார்.
மைக்ரைன் வந்து வேறு விஷயம், ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து வேறு விஷயம். ஸோ ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மைக்ரைனுக்கு மாத்திரை சாப்பிடணும். எதனால் மைக்ரைன் வருதுன்னு பார்த்து அதுக்கு வேண்டிய ப்ரிவென்ஷனும் இருக்குது, அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஸ்பாண்டிலைட்டிஸ் எதனால் வருது வலி, அதுக்கு வேண்டிய எக்ஸசைசஸ் எல்லாமே பண்ணால் போத் கேன் பி ட்ரீட்டட். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சாந்தி ஆரோக்கிய சுவாமி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொதுவாக நரம்பு மண்டலம் வந்து நல்லா இருக்கணும்னா என்னென்ன மாதிரி டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹெல்தி ஈட்டிங், ஹெல்தி லைஃப், அவ்வளோதான். அனந்த கௌரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நரம்பெல்லாம் சுருண்டுக்குது இல்லையா, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது தமிழ்லேயும் சரி ஹிந்திலையும் சரி இந்த நரம்பு நஸ் அதோட மீனிங்கே ஒன்று வந்து நர்வ்ஸ் நரம்பு, இன்னொன்று வந்து நம்ம ரத்த குழா, இங்கே கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழா, அதுக்கும் நரம்பு தான் சொல்லுவாங்க, நரம்பு ஊசிம்பாங்க. இப்போ இந்த நரம்பு சுருண்டுக்கிறது வந்து இந்த பிளட் வெசல், இந்த ரத்த குழா சுருண்டுக்கிறது தான் காலில். ஸோ அதுக்கும் ஆக்சுவல் நர்வ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ தட்ஸ் அ மிஸ்நாமர் ஆக்சுவலி நம்ம லாங்குவேஜில். டாக்டர் டேவிட்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ ஐ கெட் அ ஸ்வெல்லிங் இன் மை நெக் ஏரியா. அப்புறம் வந்து எனக்கு ரைட் சைடு ஹேண்டு வந்து ரொம்ப மூவ் பண்ண முடியாதபடி இருக்குது, போனு எல்லாமே வலிக்குது. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? ஆக்சுவலி எர்கனாமிக்ஸ் ஆஃப் ஆஃபீஸ்னு இருக்குது. இந்த நிறையா பேர் கான்ஸ்டண்ட்டாக உட்காண்டு அந்த லேப்டாப்பையோ ஸ்க்ரீனையோ பார்த்து வேலை செய்கிறது வந்து இது லாட் ஆஃப் தெம் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் மேக் ஷுர் த ஸ்க்ரீன் வந்து இஸ் அட் த சேம் லைன் ஆஃப் விஷன் ஆஸ் யுவர் ஐஸ். அதுதான். இல்லட்டா ரொம்ப இப்படி குனிஞ்சோ இல்லட்டா இப்படி பார்த்தோ பண்ணக்கூடாது. தட்ஸ் நம்பர் ஒன். therefore your chair, your table and your laptop or your screen have to be adjusted. ரெண்டாவது வந்து இட் இஸ் குட் ஆல்வேஸ் ஒன்ஸ் இன் அன் ஹவர் உங்கள் சேர்லேருந்து எழுந்துட்டு ஜஸ்ட் 5 seconds டூ ஸ்ட்ரெச்சஸ். ஜஸ்ட் 5 seconds டூ டீப் ப்ரீதிங் அண்ட் டூ ஸ்ட்ரெச்சஸ். ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் அவுட், ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ் அவுட். தட் இட் செல்ஃப் வில் ரிலீஸ் your strain on your neck. Third thing வந்து once in 2 to 3 hours look away from the screen. And if preferable, keep something green or blue near you, near your table, because those are colors which are very pleasant to the eye and to the brain. So இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு இந்த விஷயம் சரியாக போயிடும். கலாங்கிற வந்து கேட்டிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நிறைய வெயிட் தூக்க வேண்டியது இருக்குது. பட் தென் சிவியர் பெயின் வருது. அது வெயிட் தூக்கிறதுனாலையா இல்லை அதுக்காக டாக்டர் போய் பார்க்கணுமா? டாக்டரை போய் பார்க்க வேண்டாம். பட் என்ன கற்றுக்கணுன்னா, இந்த வெயிட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா எப்படி தூக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பேக்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தூக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லட்டா முன்காலத்தில் அந்த அங்கவஸ்திரம் வந்து பேக்கில் இங்கே இடுப்பில் சுற்றி டைட்டாக கட்டிப்பாங்க. தட் இஸ் ஆக்சுவலி லைக் அ பெல்ட். அது பெல்ட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதை ஒரு துணி அந்த மாதிரி கட்டிண்டு தூக்கிறது வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். அண்டு இன்னொருத்தனை கேட்டிருக்கிறேன், டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஷோல்டர் பெயினோ இல்லை பேக் பெயினோ இருக்கும்போது ரேவதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும்? பாக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணணும். டாக்டர் எல்லாருமே காமனாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாருக்கும் கழுத்து வலியும் அந்த இடுப்புக்கிட்ட வலியும் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இந்த காமன் வலிக்கு அஃப்கோர்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும்னு, பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம் டாக்டர்? இந்த பேக் பெயின், நெக் பெயினோட காரணமே வந்து இம்ப்ராப்பர் பாஸ்சர். நம்ம உட்காரதுலேயும் சரி நிற்கிறதுலேயும் சரி நம்ம பாஸ்சரே தப்பு. அதே மாதிரி படுத்துண்டு புக்கு படிக்கிறது, இல்லைட்டா படுத்துண்டு டிவி படிக்கிறது, படுத்துண்டு நம்ம ஃபோனை பார்க்கறது எல்லாமே வில் காஸ் நெக் பெயின் அண்ட் பேக் பெயின். ஸோ முக்கியமாக பண்ண வேண்டியது கரெக்ஷன் ஆஃப் பாஸ்சர். ரெண்டாவது வந்து நம்ம பேக் ப்ரொடெக்ட் பண்ணணும், நெக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். therefore எக்ஸசைசஸ் பண்ணணும். ஆல்வேஸ் எக்ஸசைஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் பாடி. பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து என்ன, வி ஆர் நாட் மேனுவல் லேபர் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஒரு சேரில் போய் உட்காண்டா சாயந்தரம் வரைக்கும் அதே சேரில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்க நம்ம வந்து வி நீட் டு எக்ஸசைஸ் அவர் பாடி.
and exercise our muscles. ஸோ அந்த பேக் அண்ட் நெக் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது பண்ணாலே போகிறோம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ டாக்டர். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க. பட் பேசிக்காகவே எல்லோரும் வந்து நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் எனக்கும் அது இருக்குது. ஏன்னா கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி அந்த பாஸ்டர் சரியாக உட்காரதில்ல, இல்லை தலகாணி சரியான ஒரு தலகாணி யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். டாக்டர் வந்து சில சமயம் ஆப்ரேஷனுக்கு உள்ளே போகிறாங்கன்னா 8 hours கூட ஆகுது. அப்போ அவ்வளோ 8 hours நீங்கள் நின்று ஆப்ரேட் பண்ணுறீங்களா? அது எப்படி டாக்டர்? ஹவு இஸ் இட் பாசிபிள் ஆக்சுவலி? ஒன்றும் இல்லை, இட் இஸ் அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த மொமெண்டம் அது வரைச்ச அது டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் தேங்க்ஸ் டு மை ஏஜ் கொஞ்சம் யூ ஃபீல் த ஸ்ட்ரெயின், பட் அதர்வைஸ் you don't feel it. It's the adrenaline and the excitement of doing the operation, the moment like the 8 hours போறதே தெரியாது. And how do you do this time management for yourself? உங்க எக்ஸசைஸ், உங்களுடைய இது எல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் I always keep, especially in the last 5 to 8 years, always keep 45 minutes to myself. நான் நன்னா இருந்தால் தான் பாக்கி பேர் நல்லா இருக்க முடியும். ட்ரூ. சரியா? ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நான் நல்லபடியாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஐ do not start operating at 6 in the morning because I have to do my morning exercise. I have to become fit. Only then நான் மற்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் that is something which I religiously follow. நான் ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் எப்போ வெளியில் வருமோன்னு தெரியாது. ஸோ யூ cannot leave your looking after yourself to the end of the day. You have to do it at the beginning of the day. So that we have control on. Of course, emergencies வந்ததுன்னா எமர்ஜென்சி வந்தாச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லா நேயர்களுக்கும் இங்கே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சச் அ ப்ரிவிலேஜ் டு ஹாவ் யூ அட் மை ஹோம் and to have so many questions answered, and I pray to God, and I should definitely, people like us should write, so that doctor, we should write to the government. He should get the Padma Shri, and my only wish is that as of now. Thank you so much. Thank you so much for having me. உண்மையிலேயே டாக்டர் ஸ்ரீதர் போன்ற இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை வந்து பார்க்குறது கஷ்டம். அவர் வந்து என் வீடு வரைக்கும் வந்து இந்த இன்டர்வியூ வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் அவருக்கு ரொம்ப 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 என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருடைய கொஸ்டின்ஸையும் அவர் காமிச்சேன். அவர் வந்து அவருடைய டைமை கருதி அவர் வந்து முக்கியமானதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் ஆன்சர் பண்ணார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அவங்க டாக்டரை கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்க முடியும். நான் ஜென்ரலாக அப்படி பதில் கொடுக்கறது வந்து சரியாக இருக்காது, தப்பாகிடும். ஸோ அவங்க வந்து நியர் அபவுட்டில் யார் அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய ஜென்ரல் டாக்டர்கிட்ட விசாரித்து அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து போய் விசாரிக்கணுமோ அது சம்மந்தப்பட்ட நியூரோ கிட்ட போய் அவங்க கேட்கணும். இல்லையா அவங்க எம்ஜிஎம் வரட்டும், நான் கண்டிப்பாக அவங்கள நான் வந்து சந்திக்கிறேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு பிளட் டெஸ்ட்டோ அதெல்லாம் இல்லாமல், ஒரு எக்ஸ்ரே இல்லாமல் அப்படியே ஒரு ரேண்டமாக வந்து பதில் சொல்கிறதுங்கிறது வந்து ரேண்டமாக தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.